Decode the world unfiltered. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்தியாவுடனான நியாயமான வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது விரைவில் இறுதி செய்யப்படும் அப்படின்னும், இந்திய பொருட்களுக்கான வரிகள் கணிசமாக குறைக்கப்படும் அப்படின்னும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சூசகமாக தெரிவிச்சிருக்காரு. இந்தியா மற்றும் அமெரிக்க அதிகாரிகளிடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம், அதாவது பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, இது பற்றி பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இது வரைக்கும் நடந்திருக்குது. ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக விதிக்கப்பட்ட 25% வரியை ட்ரம்ப் வாபஸ் பெற்றுக்கொள்வார் அப்படின்னு இப்ப தெரியுது. இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கிறத ஒட்டி சட்டப்பூர்வ ஒப்பந்த உரை, அதாவது லீகல் டெக்ஸ்ட் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும், நடைமுறை அனுமதி கிடைச்ச பிறகு ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒப்பந்தம்ங்கிறது முழுமையான வர்த்தக ஒப்பந்தமாக இல்லாமல் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் சில முக்கியமான வர்த்தக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நோக்கத்தில் அமைந்த ஒரு வரையறுக்கப்பட்ட ஒப்பந்தமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வர்த்தக ஒப்பந்தத்துக்காக அமெரிக்கா முன் வச்சிருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். அமெரிக்க வேளாண் விளைபொருள், அதே போல் ஒயின், மின் வாகனங்கள், ஆட்டோமொபைல்கள், இதுக்கெல்லாம் இந்திய சந்தையை திறந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நிபந்தனை அமெரிக்கா வைக்குது. அமெரிக்க பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களுக்கான இறக்குமதி வரையை குறைக்கணுங்கிறதும் அமெரிக்காவுடைய இன்னொரு கோரிக்கை. அதேபோல் ஸ்டென்ட்கள் மற்றும் முழங்கால் மாற்று பொருட்களுக்கு இந்தியா விதிக்கக்கூடிய விலை உச்சவரம்பை நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அமெரிக்கா வைக்குது. ஒயின் மற்றும் விஸ்கிக்கான அதிக இறக்குமதி வரிகளை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்கா வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கோரிக்கை. ஹார்லி டேவிட்சன் இருசக்கர வாகனங்களுக்கும் டெஸ்லா மின்சார வாகனங்களுக்கும் இறக்குமதி வரியை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் அமெரிக்கா வைக்கிறாங்க. இதெல்லாம் அமெரிக்கா வைக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இந்தியா தரப்புலேருந்து நம்முடைய கோரிக்கைகள் என்னவெல்லாம் இருக்குது, நம்முடைய நிபந்தனைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா விதித்த அதிக வரிகளை குறைப்பதோட இந்திய சேவைத்துறை வல்லுநர்களுக்கு அமெரிக்காவில் எளிதான விசா நடைமுறைகளை இந்தியா கோரி வருகிறது. பால் உற்பத்தி தொடர்பான மத ரீதியான உணர்வுகளை கருத்தில் கொண்டு இறக்குமதி ஆகக்கூடிய அமெரிக்க பால் மாடுகளை இறைச்சிக்காக பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற சான்றிதழை கோருவது குறித்து இந்தியா பரிசீலித்து வருது அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். 2019ஆம் ஆண்டு அமெரிக்கா நீக்கிய பொதுமைப்படுத்தப்பட்ட முன்னுரிமை திட்டத்தை, அதாவது ஜெனரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ், அதை மீண்டும் அளிக்கணும் அப்படிங்கிறதும் இந்தியாவுடைய கோரிக்கையாக இருக்கிறது, வலியுறுத்தலாக இருக்குது. ஜிஎஸ்பி திட்டத்தின் கீழ் இந்தியாவிலிருந்து சுமார் $5.6 பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் அமெரிக்காவுக்கு வரி இல்லாமல் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு அம்சமாக இருந்துச்சு. இந்தியா கோரக்கூடிய மற்றொரு முக்கியமான விஷயங்கிறது H1B விசா சம்பந்தப்பட்டது. இந்திய தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு அமெரிக்காவில் வேலை செய்வதற்கான H1B விசா வழங்குவதற்கான நடைமுறைகளை எளிமையாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. விசா கட்டணத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னும் இந்தியா வலியுறுத்தி வருது. அமெரிக்காவில் பணிபுரியக்கூடிய இந்தியர்கள் செலுத்தக்கூடிய சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளை திரும்ப பெறும் ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும் அப்படின்னும் இந்தியா கோரிக்கை வச்சுட்டு இருக்கு. இரு நாட்டு தலைவர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகள் இருவருமே ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் முனைப்பில் இருக்காங்க. பெரும்பாலான ஸ்டிக்கிங் பாயிண்ட்ஸில் ஒரு ஒருமித்த கருத்து எட்டப்பட்டு விட்டது அப்படின்னு தகவல்கள் வருகின்றன. ரஷ்ய பொருளாதாரத்திற்கு ஆதரவளிப்பதாக சொல்லி தான் அமெரிக்கா இந்த கூடுதல் வரியை நம்ம மேலே விதிச்சாங்க. அது பற்றி தற்போதைய பேச்சுவார்த்தைகள் தளர்ந்து வருவதாகவும் தெரியுது. சரி, அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இரண்டு நாட்டு வர்த்தக அமைச்சகங்களும் இந்தியாவுடைய வர்த்தகத்துறை மற்றும் அமெரிக்காவுடைய USTR பேச்சுவார்த்தை நடத்திய முக்கியமான அம்சங்களின் அடிப்படையில் ஒப்பந்தத்தினுடைய இறுதி சட்டப்பூர்வ உரை, அதாவது லீகல் டெக்ஸ்ட் தயாரிக்கப்படும். அந்த தயாரிப்புக்கு பிறகு அதில் தொழில்நுட்ப ரீதியான விவரங்கள்லாம் சரிபார்க்கப்படும். இந்தியாவில் அமைச்சரவையினுடைய ஒப்புதலும் அமெரிக்காவில் நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலும் பெறப்பட வேண்டும். ஒப்பந்தத்தில் இந்திய பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் கையெழுத்திடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒப்பந்தம் வெற்றிகரமாக கையெழுத்தாகிற பட்சத்தில் இரு நாடுகளுடைய வர்த்தக உறவுகள் வலுப்பெறுவதோட இந்தியாவின் ஏற்றுமதி துறைக்கும் அதிக ஊக்கத்தை அளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.